உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன சொன்னீங்கன்னா, ஏற்கனவே போட்ட வீடியோவில் மாடல் டெக்ஸ்ட் பார்த்துருக்கோம். இப்போ மாடல் லைன் அண்ட் மாடல் குரூப் பார்க்க போகிறோம். இப்போ மாடல் லைன் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது ஆர்கிடெக்சர் பாரில் வந்து சப் கேட்டகரி மாடலில் மாடல் லைன் ஒன்று இருக்குது. அதே மாதிரி எனாட்டட் கேட்டகரியில் வந்து இங்கே டீட்டெயில் லைன் ஒன்று இருக்குது. இந்த ஆர்கிடெக்சர் பாரில் மாடல் லைன் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். மாடல் லைனை கொடுத்துட்டு L1 ஆர்கிடெக்சரல் வியூ போனீங்கன்னு சொன்னோம். ஏதாவது வந்து நம்மளுக்கு இதில் க்ரியேட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்காக இதில் ஒரு வே கொண்டு வரணும், அல்லது ஒரு லேண்ட்ஸ்கேப்பிங்காக ஒரு பாத் கொண்டு வரணும். அதை க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாடல் லைனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்விடத்துலேருந்து சம்டைம் பாருங்கள் ஆச்சொன்று இருக்கிறேன். இவ்விடத்துலேருந்து இந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் இந்த பொசிஷனில் இதுலேருந்து ஆஃப் சைட் இருக்கிறேன். ஒரு நடைபாதை கொண்டு வரணுன்ற ஒரு 3 feet சுமார். ஃபார் எக்ஸாம்பிள் இடத்துல கிளிக் பண்ணி இதை நான் க்ரியேட் பண்ணுறேன் மாடல் லைனை கொடுத்து. நான் ட்ரிம் ஆப்ஷன் பண்ணுறேன். இதையும் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிறோம். மாடல் லைன் இப்போ பார்க்குறது ஆர்கிடெக்சர் பார் மாடல் லைன். இதை நீங்கள் 3Dவில் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த லைன் கிளியராக வளரும். இங்கே கிரியேட் பண்ணுறது இதே வந்து இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ் இனிமேல் கிளாஸில் பார்ப்போம். இதில் ஒரு வேவ் ஒன்று கிரியேட் பண்ணணும். இதுக்கு கான்கிரீட் அல்லது டர்ஃபிங் அல்லது பிளாக் பேவிங் இன்டர்லாக்கிங் ஏதாவது செய்கிறதா இதை கிரியேட் பண்ணிவிட்டு ஈஸியாக கிரியேட் பண்ணலாம். இது வந்து 3D வியூவிலையும் விசிபிள் ஆகும். அது வந்து எது இங்கே இருக்கிற எனாட்டட் பாரில் இருக்கிற வந்து டீட்டெயில் லைன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள். இவ்வளோ இதில் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து 2D வியூவில் விசிபிள் ஆகும், 3D வியூவில் விசிபிள் ஆகாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் கலரை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் கிளிக் ஹிடன் லைன் அல்லது எம்ஏபி ஹிடன் லைன் கொடுப்போம். இப்போ பாருங்கள், நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணுறேன்னு சொன்னால் மேனேஜ் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் எடிஷனல் செட்டிங்னு ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் லைன் ஸ்டைல், லைன் வெயிட், லைன் பேட்டர்ன் நிறைய நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைன் ஸ்டைல் போனீங்கன்னு சொன்னால் இந்த ப்ளஸ் சிம்பிள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் இதில் கலர் நிறைய இருக்குது. இப்போ நான் கிளிக் பண்ணி இருக்கிற ஏதாவது எம்ஏபி ஹெடன் லைனுக்கு போயிட்டு இதை நான் கலர்ஸ் கொடுக்குறேன்னு பாருங்கள். இதோட எனக்கு நீல கலரில் சொன்னால் அப்ளை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது நீல கலர். இப்போ 3D வியூவில் செக் பண்ணி பாருங்கள், அது விளங்காது, விசிபிள் ஆகாது. மாடல் லைனுக்கும் ஆர்கிடெக்சர் பாரில் இருக்கிற மாடல் லைனுக்கும் எனாட்டட் பாரில் இருக்கிற டீட்டெயில் லைனுக்கும் டிஃப்ரென்ஸ் தான். இதை நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு பார்ட் கிரியேட் பண்ணும்போது இதை கிரியேட் பண்ணிட்டு ஆர்னமெண்டல் ஷேப் எனி ஷேப்பில் அப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறது ஈஸி. இந்த மாடல் லைனை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி கிரியேட் பண்ண இயலாது. ஏலம் எங்கே 3D வியூவில் விளங்காது, 2D பிளானில் விளங்கு. இதுதான் இதுக்குள்ள டிஃபரன்ஸ். மாடல் லைன் இவ்வளோ தான். இதை வந்து சம்டைம் இங்கே பாருங்கள். இப்போ 3D வியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த இடத்துல இந்த இடத்துல ஏதாவது ஒன்று வால் டெக்கரேஷன் கிரியேட் பண்ணணும். அதை திருப்பி நான் அதில் வந்து அப்ளை பண்ணணும் டீகால் முறை மூலம், அல்லது வால் டெக்கரேஷன் செய்கிறது இங்கே வால்லே க்ரியேட் பண்ணணும் என்று நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் மாடல் லைனை யூஸ் பண்ணலாம். இப்போ மாடல் லைனுக்கு போயிட்டு ஆர்கிடெக்சர் பார் போயிட்டு மாடல் லைன் போனீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து க்ரியேட் பண்ணிங்கன்னா எங்கே க்ரியேட் பண்ணப்படும் வழங்காது. இந்த வால் தானே ஏன்னு சொன்னால் பாருங்கள், இல்லை அது எங்கே க்ரியேட் பண்ணி பார்த்துருக்கீங்க. அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது மாடல் லைன்
ஆர்கிடெக்சர் போயிட்டு மாடல் லைன் போகிறதுக்கு முதல் செட் ஒர்க் பிளான் பிக்கப் பிளான் கிரியேட் பண்ணணும். எதில் எனக்கு மாடல் வரணும், மாடல் லைனை கிரியேட் பண்ண போகிறேன். எனக்கு இவ்விடத்தில் வரணும்னு சொன்னால் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் மாடல் லைன் போயிட்டு கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லுவோம். ஒரு சர்க்கிள் சம்டைம் ஏதாவது சர்க்கிள் எனி ஒன்று சார் நான் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ 3D வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அங்கே விசிபிள் ஆகும். இன்டர்னல் சைட்டில் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் இப்போ செகண்ட் ட்ரைவ் பண்ணுறேன் பாருங்க. இது இன்டர்னல் சைட்டில் கிரியேட் பண்ணிக்கிறது. செட் ஒர்க் பிளான் செய்யும்போது அதில் இன்டர்னல் சைட் கிளிக் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ செட் பிக்கப் பிளான் போயிட்டு எக்ஸ்டர்னல் சைட்டை மட்டும் கிளிக் பண்ணுங்க. ஓகே இப்போ மாடல் லைன் போங்க. ஓகே இப்போ கிரியேட் பண்ணி பாருங்க. இப்போ நான் ஓகே இப்போ 3D வியூவில் செக் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் பாருங்கள் விசிபிள் ஆகுது. நான் ஃபஸ்ட்டுக்கு செஞ்சது அதில் பிக்ஸ் லைன் வால்ற இன்சைட் போயிட்டு அவுட் சைடில் கிரியேட் பண்ணணும். இப்போ அதே நீங்கள் ஒரு செட் ஒர்க் பிளான் அல்லது பிக்கப் பிளான் கொடுக்காம கிரியேட் பண்ணீங்கன்னா அது எங்கேயோ ஒரு இடத்துல கிரியேட் பண்ணப்படும், அந்த பொசிஷனில் கிரியேட் பண்ணப்படாது. இதான் என்ன சொல்கிறது, ஆர்கிடெக்சர் பாரில் உள்ள மாடல் லைன் இதை தான் கிரியேட் பண்ணுறது. இதில் நீங்கள் சம்டைம் வாலில் டெக்கரேஷன் செய்யணும்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரூஷன், அடுத்தது ஸ்வீப், அடுத்தது அந்த ஆப்ஷன் வைத்து நீங்கள் இதில் கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஸ்கெட்ச் போடுறதுக்கு இந்த மாடல் லைன் ஒரு ஆக்டிவாக இருக்கும். நான் வால் டிலீட் கொடுக்குறேன், சில விசிபிள் டிலீட். ஓகே இப்போ மாடல் லைன் என்னன்னு வழங்கியிருப்பீங்க. அதே மாதிரி இதில் இன்னொரு விளக்கம், அனோடேட் பாரில் இருக்கிற டீட்டெயில் லைன் 3D வியூவில் விசிபிள் ஆகாது, கீழவும் முடியாது. இதை டீட்டெயில் லைனில் நீங்கள் கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் L1 ஆர்கிடெக்சரல் வியூ போகணும் அல்லது ஏதாவது ஒரு வியூ போகணும். Detail and are visible only the view in which they are drawing. The sketch line that exists in 3D space as part of the building model and the display in all views. Use the model line tool. Okay, இப்போ உங்களுக்கு அனோடேட் பாரில் வர டீட்டெயில் லைனுக்கும் ஆர்கிடெக்சர் பாரில் வர மாடல் லைனுக்கும் இப்போ டிஃபரன்ஸ் வழங்கியிருக்கும். தொடர்ந்து நம்ம மாடல் ஆர்கிடெக்சர் பாரில் வர மாடல் குரூப்பை பற்றி பார்ப்போம். மாடல் டெக்ஸ்ட் ஆல்ரெடி பார்த்தாச்சு, மாடல் லைனும் பார்த்தாச்சு. இப்போ மாடல் குரூப். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னீங்கன்னா, இதில் ஆர்கிடெக்சர் பாரில் மாடல் டெக்ஸ்ட் பார்த்தாச்சு, அடுத்து மாடல் லைனும் பார்த்தாச்சு. அடுத்து மாடல் குரூப் பார்க்க போகிறோம். மாடல் குரூப் பார்க்குறதுக்கு முதல்ல நம்ம ஒரு சம்டைம் உதாரணத்துக்கு இப்போ ஆர்கிடெக்சரல் பிளான் லெவல் 1 போகிறேன்னு சொன்னால், நான் இவ்விடத்தில் எங்கள் துண்டில் ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும். உதாரணத்துக்கு கம்போனன்ட் போயிட்டு லார்ஜ் ஃபேமிலி, இது யூகே டவுன்லோட் பண்ணியிருக்கு ஃபேமிலி டைப். நான் ஒரு சேவும் ஒரு டேபிளும் எடுத்து குரூப் மாடிஃபை பண்ண போகிறேன். ஃபர்னிச்சர் பண்ணணும்னு சொன்னால் டேபிள், எந்த டேபிள் எடுக்கிறேன் நான் ஓப்பன், இவ்விடத்தில் பிளேஸ் பண்ணுறேன். ஓகே, பிளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதுக்கு ஒரு 2 சேர் ஆட் பண்ணுறேன். கம்போனன்ட்ஸ், லார்ஜ் ஃபேமிலி, சீட்டிங் ஆப்ஷன் போனீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ள
சேருக்கும் இந்த சேவை ஆட் பண்ணுறேன். இடத்துல செட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா இதை ஒரு குரூப்பாக மாடிஃபை பண்ணுறேன்னா இடத்துல வந்து வச்சிருக்கு. இதை வந்து காப்பி எடுக்கிறேன் மிரர். நெக்ஸ்ட்டு இதை ஒரு காப்பி எடுத்துட்டு காப்பி செலெக்ஷன் இதை ரொட்டேட் பண்ணுறேன். ஓகே மூவ் பண்ணுறேன். இதை கொஞ்சம் அடுத்த மிரர் எடுக்கிறேன். ஓகே இந்த இது போலத்தையும் குரூப்பாக மாடிஃபை பண்ணுறது தான் அந்த நம்ம இப்போ செய்ய போகிற அந்த கேட்டகரிக்குள்ளே வரும். ஆர்கிடெக்சர் போனீங்கன்னு சொன்னால் மாடல் குரூப் இதையும் குரூப்பாக மாடிஃபை பண்ணி தேவையான இடத்த இதே குரூப்பை அப்ளை பண்ணுறது. இப்போ நான் இது ஒரு டேபிள் 4 சேர் இதை குரூப் எப்படி மாடிஃபை பண்ணுறது காட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் ஆர்கிடெக்சர் போனீங்கன்னு சொன்னால் மாடல் குரூப் போனீங்கன்னு சொன்னால் கிரியேட் குரூப்னு வரும். இதில் டேபிள் அண்ட் சேர்ந்து ஓகே மாடல் கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ சரி அதுக்கு முதல் நீங்கள் செய்ய வேண்டியது குரூப் இது வரணும், இதுவும் வரணும், இதுவும் வரணும், இதுவும் வரணும், இதுவும் வரணும். இதனால இப்போ ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நான் ஓகே. இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிருக்கும் பாருங்க. 3D வியூவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டேபிளும் இந்த 4 சேரும் வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே இதை நீங்கள் இதே ஷேப்பில் எங்கே வேண்டாலும் காப்பி பண்ணி வைக்கலாம். காப்பி எடுக்கிறேன். காப்பி செலெக்ஷன் இதில் இருந்து எனக்கு படத்தில் இதே மாதிரி ஒரு செட் ஒன்று தேவை. அதே மாதிரி இங்கேயும் தேவைன்னு சொன்னால் அதே மாதிரி இவ்விடத்துலேயும் தேவைன்னு சொல்லுவோம். இதை இப்போ 3D வியூவில் பார்த்தீங்கன்னா நான் ஓகே. இதுதான் வந்து என்னன்னு சொல்கிற ஆர்கிடெக்சரில் இருக்கிற இந்த மாடல் குரூப் கிரியேட் பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் ஒரு குரூப் ஒரு ப்ரொஜெக்டில் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா இங்கே லோட் பண்ணி அதை அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிளேஸ் மாடல் குரூப்னாலும் அதே ஆப்ஷன் தான். இது ஓகே. இது இப்போ கிளியராக விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்கிடெக்சரல் இருக்கும். இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் செய்கிறேன். இவ்விடத்தையெல்லாம் வராது ஏன்னு சொன்னீங்கன்னா இதில் கார் பார்க்கிங் இருக்குது. இங்கே ஓகே, இங்கேயும் ஓகே. இதை வந்து ரொட்டேட் பண்ணுறோம். இப்போ வந்து 3D வியூவில் பாருங்கள். நம்ம இந்த குரூப்பாக இருக்கிற அந்த கேட்டகரி எல்லாமே ஒரு சேம் அதே மாதிரி நம்ம ஒரு டாபிக்ல எங்குமே இப்படி அப்ளை பண்ணணும்னு நினைச்சா இந்த ஆர்கிடெக்சர் பாரில் இருக்கிற மாடல் குரூப்ன்ற ஆப்ஷனை போய் நீங்கள் இதை கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தது 2 விஷயம். ஒன்று வந்து மாடல் லைன், அடுத்தது மாடல் குரூப். மாடல் டெக்ஸ்ட் ஆல்ரெடி ஸ்டடி பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து லெவல் செக் பண்ணணும். லெவல் வந்து கிரியேட் பண்ணிட்டு இது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது. அந்த EGL கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தரை வந்துடும். இது ஓகே. இப்போ எப்படி ஒரு மாடல் லைன்ற யூசேஜ் பார்த்தோம், அதே மாதிரி மாடல் குரூப் எப்படி பயன்படுத்துறதுன்ற சம்பந்தம் பார்த்தோம். இதையும் வந்து நீங்கள் பண்ண இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல். அடுத்து நீங்கள் பார்க்க போகிறான்னு சொன்னீங்கன்னா மாடல் குரூப்பில் வந்து இந்த பிளேஸ் மாடல் இருக்குது. ஆல்ரெடி நம்ம மெனி டைப் ஆஃப் குரூப் வச்சுருந்தோம்னா அதை வந்து நீங்கள் வந்து மாடல் குரூப் போயிட்டு
அதை பிளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளேஸ் மாடல் நான் இதை பிளேஸ் பண்ணுறேன். இடத்துல நினைக்கிங்கன்னா ஓகே ஃபினிஷ். ஓகே, இதான் அந்த மாடல் பிளேஸ் பண்ணுறதும். அடுத்தது கிரியேட் குரூப் கிரியேட் பண்ணுறதும். இது ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சு இங்கே ஃபேமிலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இன்க்ளூட் பண்ணுற மாதிரியாட்டையும் இப்போ பார்த்துருக்கோம். நான் ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.